சார், மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க தேசிய பேரிடர் குறித்து. தொடர்ந்து வெள்ள நிவாரணம் இல்ல சார், இந்த குற்றச்சாட்டுகள் வந்து முற்றிலும் பொய்யானவை அப்படின்னு சொல்லிட்டு திமுக அமைச்சர்கள் மறுக்கிறாங்க. சார், இன்று உழவர் திருநாள். விவசாயிகளுக்கு அந்த ஒரு ஏக்கருக்கு 17,000 தான் தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. இது எப்படி பற்றும்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் கொஞ்சம் சொல்லிருங்க. அந்த வேற ஒன்றும் இல்லை, ஏன்னா விவசாயிகள் விவசாய பெருங்குடி மக்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற அரசு மூலமாக அளிக்கப்பட்டிருக்கிற நிவாரணம் பற்றாது. தென் மாவட்டங்கள்ல மட்டும் நம்ம இப்ப 6,000 ரூபாய் அந்த இது வந்து இன்னும் அது சரியான அளவீடு இன்னும் வரல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க தென் மாவட்டங்கள்ல வெள்ள நிவாரணம் மத்திய அரசு வந்து அளவீடு சரியா கொடுத்தவரை அறிவிப்போம். நிவாரண தொகை வழங்குறதுல வந்து அறிவிச்சாங்க. அது சென்னைக்கு அறிவிச்சாங்க. இந்த தென் மாவட்டம் இங்கிட்டு வந்து தூத்துக்குடி அறிவிச்சாங்க. சென்னை வானிலை ஆய்வு மையம் பத்தி ஒரு குற்றச்சாட்டு போயிட்டு இருக்கு. சரியா வரல, வந்தோடனே அறிவிப்போம் சொல்லி சொல்லிருக்காங்க. திமுக அரசு தமிழ்நாடு. சார், சென்னை வானிலை ஆய்வு மையம். சார், சென்னை வானிலை ஆய்வு மையத்தை பத்தி பெரிய ஒரு குற்றச்சாட்டு போயிட்டு இருக்கு தொடர்ந்து. தென்காசியும் திருநெல்வேலிக்கும் 1000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. போதுமானது கிடையாது. மேற்கொண்டு வளரணும்னா சார், சென்னை வானிலை ஆய்வு மையத்தை பத்தி தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு போயிட்டு இருக்கு சார். அந்த குற்றச்சாட்டு வந்து என்னன்னா, சென்னை வானிலை ஆய்வு மையம் முன்னக்கூட்டிய பேரிடர் குறித்து முன்னாடியே வந்து தெரிவிக்கலன்னு சொல்லிட்டு திமுக சொல்றாங்க. அது விவரம் பற்றி விரிவான அறிக்கை நேரத்தை வெளியிட்டிருக்கேன். பரிசு அது சுருக்கம் போட்டிருக்காங்க. விரிவான அறிக்கை கார்ல இருக்கு, உனக்கு வாங்கிக்கலாம். சரி, நன்றி.